குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்ஆ நேஷன்ஸ் லீக் 2024-2025 என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா வந்து பார்த்திங்கன்னா கசகிஸ்தான் vs நார்வே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கசகிஸ்தான் வந்து 5-4-1 ஸ்ட்ராட்டஜியில் விளாட்றாங்க. நார்வே வந்து பார்த்திங்கன்னா 4-3-3 இதில் ஃபார்மேஷனில் விளாட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவொடனே பார்த்திங்கன்னா வந்து கசகிஸ்தான் வந்து அட்டாக் போவாங்க. அவங்க ஒரு ஷாட் அடித்ததில் வந்து பார்த்திங்கன்னா வைடாக வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஓடேகார்ட் நார்வே சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாட் அடிப்பார். டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணி கார்னருக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்வே பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாங்க்ஸ் நிறையா வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க் ரைட் ஃப்ளாங்க் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷாட்ஸ் வந்து அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து அடிப்பாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லேருந்து அடிப்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷாட் வந்து வைடாக போகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்கில் வந்து சூப்பராக வந்து கிராஸ் விப் பண்ணுவாங்க. ஓடேகாரும் கரெக்டாக நல்லா ஹெட்டர் கனெக்ட் பண்ணியிருப்பார். பட் அவர் கனெக்ட் பண்ண ஹெட்டர் வந்து பார்த்திங்கன்னா பால் ஹிட் ஆகி வைடாக போயிருக்கும். ஹெட்டர் பண்ணது வந்து கொஞ்சம் வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்வே டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்வே கார்னர் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கசகிஸ்தான் டிஃபென்ஸ் எப்படியோ கிளியர் பண்ணிவிடுவாங்க. பட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நார்வே பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு கிராஸ் விடுவார். அதில் வந்து ஹாலண்ட் ஹெட்டர் கிடைக்கும். பட் ஓவர் த பார் அடிச்சிருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்டர்ப்ளே இன்னொரு அட்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லெஃப்ட் ஃப்ளாங்கில் இன்டர்ப்ளே பண்ணி வந்து பாசிங் லோ பாஸ் மாதிரி தருவாங்க. ஹாலண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுறதுக்கு போவார். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணியிருக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் மிஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கசாகிஸ்தான் ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபியர் பண்ணி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஃப்ளாங்கில் ஓடிக்கிட்டே இருப்பார். பாக்ஸ்குள்ளே போயிடுவார். பாக்ஸில் போயிட்டு அட்டெம்ப்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நார்வே டிஃபென்ஸ் வந்து தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்வே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க. நல்ல பாசஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாங்க்ஸை யூஸ் பண்ணி நிறையா வந்து கிராஸஸ் விப் பண்ண பார்த்துருப்பாங்க. அதில் முக்கியமான மொமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு கிராஸ் வந்து வந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஹாலண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சான்ஸ் கிடச்சிருக்கும் கோல் போகிறது. அவர் காலில் பட்டுரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது போஸ்ட்டில் பட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். வெளியில் போயிட்டு ரீபவுண்ட் ஆகி திரும்ப அவர் மூஞ்சிக்கிட்ட போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்வே பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கட்டின் சைட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர்ஸ்லாம் தாண்டி ஷாட் அடிப்பாங்க. பட் எப்படியும் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்வே பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஃப்ளாங்க்லேருந்து வந்து ஷாட் அடிப்பாங்க. பட் வைடாக போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா க்ராஸஸ் வந்து விப் பண்ணுவாங்க. பட் வந்து எப்படியோ கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கசகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் சான்சஸ் அவ்வளோவா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனண்ட் ஆஃபில் தான் போயிருப்பாங்க. பாக்ஸ்குள்ளே வந்து எந்த விதமாக த்ரெட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க செகண்ட் ஆஃப். பட் டிஃபென்சிவாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. நார்வேக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்ஸும் வந்து கோல் ஸ்கோரிங் சான்ஸ் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நார்வே நில் கசகிஸ்தான் நில் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் முடிஞ்சுது. தேங்க்யூ.